இல்லையா? அவசரப்படாதீங்க. சாரி ஆமா அங்க திருச்செந்தூர் ஆறுமுகநேரி பகுதியில வெள்ளத்துல இழுத்து செல்லப்பட்ட 2 நபர்கள் மரத்தையும் கரண்ட் கம்பத்தையும் பிடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு வந்த நிலையில தான் தீயணைப்பு துறையினர் அவங்க 2 பேரையும் பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. உள்ள போகவே முடியல. தமிழ்நாடு டீம் ஒரு 12 பேர் போய் எல்லாம் முடிச்சுட்டு நைட் 9 மணிக்கு வந்தாங்க. அவங்க போட்டிங் ஓட்ட தெரியும், அவங்க தைரியம் தண்ணியை பற்றி பயப்பட மாட்டாங்க. கடல் தண்ணியிலே பயப்படாத ஆட்கள். நீங்க எவ்வளவு சொன்னாலும் புன்னகையில் உள்ள ஒரு ஆள் வெளியே வராது சார். புன்னகைக்கு நீங்க பயப்பட வேணாம் சார், எங்களை பார்த்துடுவோமா. அவ்வளவு தீவு தான் சார், சுற்றி தீவு தான். எப்படி இருக்கும் இப்ப அங்க சுற்றி ஹெலிகாப்டர்ல இவர் ஒர்க்கரானே ஆமா 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 அப்படியா? வடகிழக்கு வளிமண்டல சுழற்சி காரணமா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல 2 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெஞ்சது. இதுல 24 மணி நேரத்துல அதிகபட்சமா 96 சென்டிமீட்டர் அளவுல கூட மழை பதிவாகி இருந்தது. அதிக அளவுல மழை பெஞ்சதால 3 மாவட்டங்கள்லயுமே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழல தான் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி பகுதியிலுமே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில வேலை செஞ்சிட்டு இருந்த 2 நபர்கள் வெள்ளத்துல இழுத்து செல்ல பட்டிருந்திருக்காங்க. வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருந்தவங்க அங்க இருந்த மரத்தையும் கரண்ட் கம்பத்தையும் பிடிச்சு பாதுகாப்பா இருக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில இவங்க போராடிட்டு இருந்தப்பதான் தீயணைப்பு துறையினர் இவங்களை பத்திரமா வெள்ளத்துல இருந்து மீட்டிருந்திருக்காங்க. வெள்ளத்துல இழுத்து செல்லப்பட்ட 2 நபர்களையும் தீயணைப்பு துறையினர் ரொம்பவே போராடி இப்போ பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. தொடர்ச்சியா வெள்ள பாதிப்புகள்ல சிக்கினவங்களை மீட்பு படையினர் மீட்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில இப்ப இந்த 2 பேரும் மீட்கப்பட்டிருக்காங்க.